ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான சட்டங்கள் என்னென்ன. ஸோ இதெல்லாம் இப்போ கொஷின்ஸில் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ என்னென்ன ஆன்சர் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ நம்ம கிடைக்கிற மெட்டீரியல்ஸை டெய்லியும் வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரீசன் ஒன்று தான், யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். In which year was the Tamil Nadu Manual Workers Act passed? தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா 1982. ஸோ 1982 தான் இது நிறைவேற்றப்படுது. அடுத்த கேள்வி, த மெயின் எய்ம் ஆஃப் த ஹிந்து மேரேஜஸ் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1967 இஸ். 1967 ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் தமிழ்நாடு சட்ட திருத்தம் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, கிராண்டிங் லீகல் சாங்ஷன் டு த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுக்கறது தான் அதோட முக்கியமான நோக்கம், சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, which state implemented Women Ancestral Properties Act in 1989? பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. ஆன்சர் தமிழ்நாடு. The Maintenance and Welfare of Parents and Senior Citizens Act 2007 is being implemented in the state with effect from. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 29/9/2008. ஸோ 29th September 2008 தான் அதை கொண்டு வராங்க. மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் வாஸ் enacted in the year of. சென்னை மாநில ஆளுகளுக்கு பொருளுதவி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1922, 1922. ஸோ இந்த கொஷின் திரும்பவும் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் வைல்ட் எலிஃபண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் 1888. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட், தமிழ்நாடு வனச்சட்டம். ஆன்சர் மெட்ராஸ் வைல்ட் எலிஃபண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் இருக்குல்லையே, அதாவது மദ്രാஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1873 1873லையும், தமிழ்நாடு வனச்சட்டம் 1882லையும், வன பாதுகாப்பு சட்டம் 1980லையும், வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1972லையும் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திருத்த மசோதா சட்டம் 2016 சிறப்பம்சம் என்ன அப்படின்னா 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இதில், சரிங்களா? த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 என்ன சொல்லுது அப்படின்னா 50% ரிசர்வேஷன் ஆஃப் உமன் அப்படின்றது தான். 50% ரிசர்வேஷன் ஆஃப் உமன். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த லேண்ட் சீலிங் லிமிட் அண்டர் த மெட்ராஸ் லேண்ட் ரெஃபார்ம்ஸ் ஆக்ட் ஆஃப் 1961? கிபி 1961 ஆண்டு மெட்ராஸ் மாநில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்சவரம்பு என்ன அப்படின்னா 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ், 30 நிலைய ஏக்கர்ஸ். கடைசி கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. ஸோ நிகழ்வுகளும் வருஷம் கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் 2005, தேசிய ஊரக சுகாதார திட்டம் 2005,
தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் 1992 1992. த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் தேசிய மருத்துவ குழு சட்டம் 2019. தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் பார்த்திங்க அப்படின்னா 1939. ஸோ ஆன்சர் 4, 1, 2, 3. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சட்டங்களையும் அதுக்கான விடைகளை பார்த்துருக்கோம். ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ். ஸோ இது மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணுறதை கொடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.